தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வெதர்மன் ராஜா. இன்று பிப்ரவரி 23 தென்காசி மாவட்ட வானிலை நிலவரம் குறித்து தமிழகம் கேரளா எல்லைப் பகுதியான மேக்கரையிலிருந்து பதிவு செய்கிறோம். கடந்த 2 நாட்களாக நாம் எதிர்பார்த்தவாறு கடந்த 2 நாட்களாக தென்காசி மாவட்டத்தில் இரவு நேரங்களில் பரவலாக ஒரு நல்ல மழை பதிவாகி இருந்தது. நேற்று காலை 8:30 மணி நிலவரப்படி தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோவில் தாலுகா மற்றும் திருவேங்கடம் தாலுகாவுக்கு உட்பட்ட பெரும்பாலான இடங்களில் ஒரு நல்ல மழை பதிவாகி இருந்ததை பார்த்தோம். அதே போல நமக்கு தென்காசி மாவட்டத்தின் மலை பகுதிகளிலும் நமக்கு ஒரு நல்ல மழை பதிவாகி இருந்தது. பொதுவாக நமக்கு ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் குளிர்காலமாகும். இப்போ நமக்கு குளிர்காலம் நிறைவு பெறுகிறது. அதாவது நமக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் குளிர்காலமானது நிறைவு பெற்று நம்ம கோடை காலத்துக்குள்ளே செல்ல இருக்கிறோம். கோடை காலத்தை பொறுத்தவரை மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரையிலான காலகட்டமே தமிழ்நாட்டிற்கு கோடை காலமாகும். இந்த நிலையில் நமக்கு கோடை காலத்தை நம்ம நெருங்கி இருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் நமக்கு தென்காசி மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் குளிரும் பனிப்பொழிவின் தாக்கமும் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நமக்கு குழு வானிலையை நம்ம இனிமேல் எதிர்பார்க்க முடியாது. பகல் நேரங்களில் வெப்பநிலை கொஞ்சம் மிக அதிகமாக தான் இருக்கும். பகல் நேரங்களில் வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இரவு நேரங்களில் நமக்கு ஒரு விதமான ஒரு புழுக்கம் இருக்கும். ஏன்னா நமக்கு கோடை காலத்துக்கு செல்ல இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு விதமான புழுக்கமும் அதிகரித்தே காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடைக்கால மழை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம் கோடைக்காலம் தான். இந்த ஆண்டு நமக்கு தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.